பிரேம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வந்து யூஎஸ் கோர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம நியூஸ்லேயும் பார்த்தோம். நிறைய பேரும் அதை பற்றி கமெண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், H1B சம்மந்தமாக ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு யூஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அது என்னப்பா யூஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ், அது என்ன தீர்ப்பு, இது யார் யாருக்கு சாதகம் பாதகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தொட்டு விவாதிக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்க போகுது, தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நல்லா இட்லி கறி குழம்போடு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு டெசர்ட்டாக ஒரு இனிப்பான செய்தியாக தான், ஒரு நல்ல செய்தியாக தான் வந்திருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல வீடியோவோட தான் தொடங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நேத்து மிஷிகன் டெம்பிள்ல வந்து நிறைய பேர் மீட் பண்ணோம்ல. ஆமாம், ரொம்ப கேதரிங்கா ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே நான் அந்த கோயில் போகும்போது நம்ம தமிழ் மக்கள் வந்து ரொம்ப கம்யூனிட்டியாக அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் பிரேமா. எல்லாருக்கும் எல்லாரையும் தெரிஞ்சிருந்தது. நீங்கள் இப்போ வந்தீங்க, அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வாரம் உங்களை பார்க்கல, இந்த வாரம் உங்களை பார்த்தேன். ஒரு இந்தியாவில் நம்ம ஒரு எப்படி ஒரு கோயிலில் எல்லாரும் பேசிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது அவங்களுக்குள்ள. நிறைய பேர் வந்து பேசினாங்க. எல்லாருக்குமே வந்து என் மனமார்ந்த நன்றி. ஆமாம், ஒரு நம்ம வீடியோவில் பார்க்குற விஷயமா இருக்கட்டும், நம்ம நியூ ஜெர்சி போன விஷயமா இருக்கட்டும், இல்லை நாங்கள் உங்களை பார்த்து ட்ரை பண்ண அங்கே போனோம் இங்கே போனோம்னு சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சின்ன சின்ன விஷயம் நாங்கள் சில விஷயம் நம்ம யூடியூப்ல சொல்லாதெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்களே. ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் மிக முக்கியமாக பார்த்த வந்து நிறைய பேர் பேசும்போது நிறைய பகிர்தல் இருந்தது. அதான் மக்களிடம் இயல்பாகவே இருந்தது. என்னோட ஒருத்தவங்க பேசும்போது சொன்னாங்க, என்னோட பொண்ணு வந்து நான் காலேஜ் சேர்க்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சேன், அதை செய்யக்கூடாதுன்னு அந்த பகிர்ந்த விஷயங்களாக இருக்கட்டும். நல்ல ஒரு கம்யூனிட்டி வந்து இங்கே அமெரிக்காவில் பில்ட் ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்லாம் நிறைய மீட் பண்ணும்போது பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம் வந்து, நான் வந்து என் வீடியோ வந்து என் பையனுக்கு அனுப்புவேன், என் மருமகளை பார்க்க சொல்லுவேன், உங்கள் வீடியோ தான் அனுப்புவேன், எவ்வளோ நியூஸ் அனுப்பிச்சாலும் நான் பார்ப்பேன்னு சொன்னாங்க. அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கேட்கும்போது. பகிர்தல்ங்கிற ஒரு விஷயம் வந்து நான் நிறையாவே இருக்குது, இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இல்லைனா கூட யாருக்காவது வந்து உபயோகமாக இருக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஹைப்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹைப் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து இன்னும் நிறைய பேரை போய் சென்றடையும். அது நிறைய மக்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். ப்ளீஸ் ஹைப் பண்ணுங்க. பிரேமா, இந்த நியூஸ் எது சம்பந்தமாக வந்திருக்கு? இது வந்து H1B 100K ஃபீ நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கு. பிரேமா, ஏற்கனவே இது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வந்திருக்குல்ல? கரெக்ட். ஸோ அந்த டைம் லைனை பார்த்துருவோம், அப்போ தான் வந்து க்ளீனாக புரியும். போன வருடம், அதாவது வந்து 2025 வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து மிக முக்கியமான ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் கொண்டு வராங்க. அது ஒரு பிரசிடென்ட் ஆர்டராக தான் வருது. என்னென்னா வந்து இனி H1Bக்குள்ளே உள்ளே வரணும்னா 100K ஃபீ, அதாவது நீங்கள் வந்து அவுட் சைட் த கண்ட்ரி H1B ப்ராசஸ் பண்ணணும்னா 100K ஃபீ அப்படின்னு கொண்டு வராங்க. அதனால் உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. அதாவது உள்ளே இன்சைட் யூஎஸ்ஏ இருந்துட்டு நீங்கள் H1B வந்து அதை H4 to H1B பண்ணாலும், F1 to H1B பண்ணாலும், H1B எக்ஸ்டென்ஷன் அமெண்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எது பண்ணாலுமே பிரச்சனை இல்லை. வேற நீங்கள் வெளியிலேருந்து பண்ணும்போது இது மிகப்பெரிய ஐடியா இருந்தது. பிகாஸ் 100K ஃபீ, ரைட்? நீங்கள் யாரெல்லாம் ஸ்டாம்பிங் வச்சுக்கலாம் அவங்க மட்டும் தான் உள்ளே வர முடியும். இல்லைனா நீங்கள் வந்து வெளிலேருந்து வர்றவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக பார்க்கப்பட்டது. இது வந்து போன வருடம் கொண்டு வந்தாங்க. அதோட கால அவகாசம் வந்து ஒரு வருடம் சொல்லியிருந்தாங்க. அதாவது போன செப்டம்பர்லேருந்து இந்த செப்டம்பர் 2026 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொண்டு வந்ததுனால நிறைய வந்து கம்பெனிஸ்க்கு வந்து பிரச்சனை வந்ததுனால முதல்ல வாஷிங்டன் DC கோர்ட்டுக்கு, அதாவது வந்து US டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போனாங்க வாஷிங்டன் DCயில். அங்கே வந்து கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வழங்குச்சு. ஸோ அந்த ஃபீ கொண்டு வந்து சரிதான் அப்படின்னு. ஆனால் விடலை. 20 ஸ்டேட்ஸில் டெமோக்ராட்ஸோட அட்டார்னி ஜெனரல் வந்து US டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் மேசச்சூசெட்ஸ் போனாங்க. அங்கே போய் இது வந்து போன மாதம் நடக்குது, வாதிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கு உண்டான அதிகாரத்தை அதிகப்படியாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. காரணம், இது வந்து ஃபீ கிடையாது, இது டேக்ஸ் விதிக்கும் உரிமை பிரசிடென்ட்டோட ஒரு தனி உரிமை கிடையாது. அது காங்கிரஸில் போய் அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். அப்படி பார்க்கும்போது இது ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டராக வந்திருக்கு, காங்கிரஸ் அப்ரூவல் இல்லை. அதனால் இந்த 100K ஃபீ, அதாவது அவங்க சொல்கிறபடி பார்த்தா 100K டேக்ஸ் வந்து செல்லாது, இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு வந்து US டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஆமாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது US டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எதிராக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து வாஷிங்டன் DCயில் உள்ள US டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக கொடுத்தாங்க, இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொடுத்தாங்க. பட் லேட்டஸ்ட் எதிராக வந்ததுனால அதுதான் அமலாக்கப்பட போகிறதா இருந்தது. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா US டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து அவகாசம் கொடுத்தாங்க. அதான் நாங்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம், அதை வந்து தற்காலிகமாக ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் US மேல்கோர்ட் இருக்கும்ல, அதாவது US கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு நீங்கள் போய் அப்பீல் பண்ணால் நீங்கள் தாராளமாக பண்ணலான்னு ஒரு அவகாசம் கொடுத்தாங்க. அந்த அவகாசத்துக்குள்ளாக US கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு போனாங்க. கவர்மெண்ட் போய் அப்பீல் பண்ணாங்க. அதாவது இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு கிடையாது, பிகாஸ் இது வந்து பிரசிடென்ட்டோட அந்த வரம்புக்குள்ளே தான் வருது, இது டேக்ஸாக கிடையாது, ஃபீ தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் US கோர்ட் ஆஃப் அப்பீல் இப்போ ஒத்துக்கல.
அவர்களும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த யூஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல் நீங்களே இவங்களாம் யாரு? இங்கே வந்து எப்படி வந்து அந்த கோர்ட்டோட அந்த ஹைரார்கி இருக்குன்னு பார்த்தா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்டேட் சம்மந்தமான விஷயம், ஃபெடரல் சம்மந்தமான ஒரு விஷயம். ஸ்டேட் சம்மந்தமான ஏதாவது ஒரு லா சூட் பண்ணணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னா வந்து எப்படி போனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதன் பிறகு யூஎஸ் அப்பீல் ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட் இருக்கும். அதன் பிறகு யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் போகும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகும். இது வந்து ஸ்டேட் சம்மந்தமாக. இதே வந்து ஃபெடரல் சம்மந்தமாக, அதாவது வந்து ஏதோ ஒரு ஃபெடரல் லா சம்மந்தமாக இருக்கலாம், ஃபெடரல் பாலிசி சம்மந்தமாக இருக்கலாம், ஃபெடரல் ப்ரொக்ளமேஷன் ஆர்டர். இப்போ வந்து இது ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் தான் இல்லையா, இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எங்கே போவாங்க? யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போவாங்க. மொத்தம் 94 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. ஸோ எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் வாஷிங்டன் டிசி போனாங்க, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஆஃப் மேசச்சூசெட்ஸ் போகிறாங்களோ அந்த மாதிரி போவாங்க. அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்துச்சு. ஸோ கவர்மெண்ட்டுக்கோட அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? யூஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல். மொத்தம் வந்து யூஎஸ் கோர்ட் ஆஃப் அப்பீல்னு பார்க்கும்போது 13 கோர்ட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ வந்து யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு மேசச்சூசெட்ஸில் அவங்க வந்து தோத்துட்டாங்க. ஸோ மேலே அப்பீல் பண்ணணும்னா அந்த ஜோனுக்குள்ளான டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு பார்க்கும்போது பாஸ்டனோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. நியூ இங்கிலாந்தோட ஸ்டேட், அதாவது வந்து நியூ ஹாம்ஷயர், மேசச்சூசெட்ஸ், மெயின், இவங்களாம் சேர்ந்து வருவாங்க. இப்போ நமக்குன்னு பார்க்கும்போது ஒஹாயோ, கெண்டக்கி, மிஷிகன், டென்னசின்னு பார்க்கும்போது சின்சினாட்டியில் ஹெட் குவார்ட்டர் இருக்காங்க. இந்த மாதிரி நாடு முழுவதுமாக 13 கோர்ட் ஆஃப் அப்பீல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இதன் பிறகு வந்து அதுவுமே எதிராக போயிடுச்சுல. இதன் பிறகு அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் என்னவாக இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட். ஸோ இதான் ஹைரார்கி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் போயிடுச்சு, யூஎஸ் அப்பீல் ஆஃப் கோர்ட்டும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் தான் ஒரே ஆப்ஷன். இப்போ கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் போவாங்களா இல்லை என்ன முடிவெடுப்பாங்க? கரெக்ட். இப்போ வந்து எதிராக ஃபீஸ் செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு என்ன போவாங்கன்னா இந்த தீர்ப்பை ஃப்ரீஸ் பண்ணுங்க, ஒரு தற்காலிகமாக இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் வந்து நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும், எங்களுக்கான நேரம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. பை டிஃபால்ட்டாகவே சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும்லாம் உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க. சில நேரங்களில் டேரெக்டாகவே சில விஷயங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகும். இரு ஸ்டேட்டுக்கு எதிரான இடையிலான ஒரு பிரச்சனை, பெரும் பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனை உடனே சுப்ரீம் கோர்ட் போகும். ஆனால் இதுவுமே சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிறதுனா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஒரு கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமாகவும் இன்னொரு கோர்ட்டில் அவங்களுக்கு எதிராகவும் வந்திருக்கு. இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் வரும்போது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் தலையீடு இருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் இதை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வர வரைக்கும் இந்த ஒரு தீர்ப்பு, அதாவது யூஎஸ் கீழ் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இப்போ வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேற என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்குது? இப்போ வந்து ஏற்கனவே போட்ட ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் செப்டம்பரோட முடியுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் இந்த லாஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. எக்ஸ்பைரி ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டு இன்னொரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் போடலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா திரும்ப போனாங்கன்னா திரும்ப லாஸ்ட் சூட் அது எல்லாமே உள்ளே வரும். ஃபெடரல் பாலிசி போடலாம், அதை யூஎஸ்ஏஸ் வந்து ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டு வரலாம். பட் ஆப்வியஸாக ப்ரொக்ளமேஷன் ஆர்டரே நிற்கலன்னா பாலிசி சேஞ்ச் நிற்காது, கோர்ட்டில் போயிடும். சரியான நடைமுறைனா வந்து இரு அவைகளையும் போய் காங்கிரஸோட அப்ரூவல் வாங்குறது, அதுதான் சரியான நடைமுறையாக இருக்க முடியும். அதுக்கு தான் கோர்ட்டுக்கெலாம் போய் லாஸ்ட் ஃபைல் பண்ண முடியாமல் இருக்க முடியும். பட் அதற்கு வந்து ஒரு பைபார்ட்டிசன் பில்லாக போகணும், அதற்கு டெமோக்ராட்ஸோட சப்போர்ட் வேணும், 60 ஓட்டு வேணும். அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு முன்னே உள்ளது எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக தான் இருக்குது. ஈஸியான காரியம் பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டை போய் அணுகி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பலமாக போயிடும். அடுத்த 2 வருடமும் இந்த ஒரு 100K ஃபீங்கிறது அமலாக்கப்பட்டுரும். அடுத்த பிரசிடென்ட் வரும்போது தான் இருக்க முடியும். அது வரைக்கும் வந்து இல்லை, இது பிரசிடென்ட் ரூலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ தான் தீர்ப்பு வந்து எதிராக வந்துருச்சு இல்லை, இப்போ இந்தியாவிலேருந்து யாராவது ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ண முடியுமா இந்த 100K ஃபீ இல்லாமல்? நல்ல கொஷின். பிகாஸ் வந்து இப்போ தீர்ப்பு வந்துச்சு, அதாவது இந்த வீடு எடுக்கிற வரைக்கும் தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா அது செல்லாதுப்பா, பிரசிடென்ட் அவர்கள் சொன்னால் 100K ஃபீஸ் செல்லாது. அப்போ நான் உடனே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது $1 பில்லியன் கொஸ்டின். அது கண்டிப்பாக நீங்கள் அட்டார்னிட்ட கேட்டுங்க. பிகாஸ் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு, நம்ம அதை வச்சு வீடியோ பண்ணுறோம். ஆனால் அஃபிஷியல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது யூஎஸ்ஏஸ் ஒரு அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எதை வச்சு போவாங்கன்னா அவங்களுக்கு என்ன மெமோ கொடுத்துருக்கோ அதை வச்சு தான் போவாங்க. ஸோ யூஎஸ்ஏஸ்லேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே வரல, இதுக்கு மேலே ஃபீ வேணாம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. என்னதான் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் இப்போ இந்த தீர்ப்பை வச்சுட்டு யாராவது ஒருத்தவங்க பெட்டிஷன் போட்டாங்க, வெளிலேருந்து வந்து H1B பெட்டிஷன் போடுறாங்க, ஃபீக்கு பதிலாக அதாவது ஃபீ மேண்டேட்டை கேட்பாங்களே ரிசிப்ட், அதுக்கு பதிலாக வந்து இந்த கோர்ட் ஆர்டர் சப்மிட் பண்ணுறாங்கன்னா அவங்க டினை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இல்லை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கான கிளியர் பிக்சர் கிடையாது, அது அவங்க ஹையர் அஃபிஷியல்ட்டு தான் வரணும். ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்க முடியும். பட் உங்கள் அட்டார்னிட்டும் கேட்டுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கிளியர் பிக்சர் இருக்க முடியும். திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்து உங்களோட அந்த பெட்டிஷனுமே அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கும், இல்லை டினை ஆகிடும்.
ரைட். அது தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆர்த்தி. இது எவ்வளோ நாளுக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, ஏதாவது டேட் இருக்கா? ஆக்சுவலாக இந்த தீர்ப்பு வந்து வெள்ளிக்கிழமை, சனி நாள் லீவுங்கிறதுனால யூஎஸ்ஏலேருந்து ஒரு பெரிய அப்டேட்ஸ் வரல. யூஎஸ்ஏலேருந்து அப்டேட்ஸ் வரணும் ஒரே நாள் வருமானம் தெரில எனக்கு. 1 வீக் 2 வீக் ஆகும். ஏன்னா வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஒரு 18 நாள் அவகாசத்துக்கு தான் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான ரிக்வஸ்ட் கேட்டால் அப்புறம் யூஎஸ் கோர்ட் அப்பீல் போனாங்க. ஸோ ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகிடுது இந்த மாதிரி ப்ராசஸ் போகிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதே வச்சு பார்க்கும்போது 2 to 4 வீக்ஸ் கூட ஆகலாம். ரைட். அது வரைக்கும் வந்து இந்த ஒரு தீர்ப்பை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டு H1B 100K ஃபீ ஸ்டில் செல்லும்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். பட் இது ஒரு நல்ல செய்தி. ஏன் சொன்னேன்னா, ஒரு கோர்ட்டில் இப்போ 2 கோர்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க, மிக அழுத்தமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் வந்து இந்த 100K ஃபீஸ் செல்லாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இன்னும் நிறைய வாதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 100K ஃபீனால் ரிசர்ச்சில், இன்ஸ்டியூஷனில், அதாவது வந்து ஹையர் எஜுகேஷன்லேயுமே சரி, இல்லை சம் ஸ்டெம் ஸ்கூல்ஸ்க்குமே எங்களுக்கு H1Bலாம் தேவை, அங்கெல்லாம் H1B ஆளுகளே கொண்டு வர முடியல, அதாவது வெளியிலேருந்து ஒரு புது பிரெயினை உள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னு நிறையா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த 100K ஃபீ எங்கே பெரிய இம்பேக்ட்னா வெளிலேருந்து உள்ளே வராங்க பாரு, அங்கே தான் பெரிய இம்பேக்ட். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் நல்ல இனிப்பான செய்தி. நிறைய யாருக்கு இருக்க போதுன்னா, இப்போ வெளில வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. என்கிட்ட ஏற்கனவே H1B இருக்குது, நான் 3 வருஷம் அந்த இன்னொரு 3 வருஷம் இருக்குது, என்னால் வர முடியல. நான் I-140 அப்ரூவல் வச்சுருக்கேன், அதை வச்சு என்னால் கேப் எக்ஸாம்பிள் H1B எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஆனால் என்னால் வர முடியல இந்த 100K ஃபீ அப்படின்னு வெளில உட்காந்துருக்காங்க பாரு. அவங்களாம் ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா வந்திருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.